அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு துலாரவி புண்ணிய காலம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஐப்பசி மாதத்தில் கங்கையானவள் காவேரியாக வருவதாக ஐதீகம். ரொம்ப உசக்தியான ஒரு தீர்த்தம் அப்படின்னா அந்த காவேரியை சொல்கிறார் அகத்தியர் பெருமாள். அப்போ இந்த துலாரவின்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் ஒரு முறையாவது காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களும் சிறப்பாக நடக்கும். அதே வேளைகளில் ரொம்ப பேருக்கு சரீரத்தில் உபத்திரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது, வியாதியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க, அதே நேரத்தில் கடன் கவலைகள் கஷ்டங்கள் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் காவேரியில் போய் நதி நீராடிட்டு வாங்க, தலையோடு முழுகிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் நெல்லிக்கனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லிக்காயை உங்கள் தலையை 9 முறை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சுற்றிட்டு அதை அந்த காவேரி தண்ணீர்லேயே விட்டுருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாறி சிறப்பாக வாழ்வீங்க. இது அவசியம் இந்த மாதத்தில் செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவசியம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது எந்த வித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதோடு உங்களுக்கு அந்த பிரச்சனையானது மூழ்கடிக்கப்பட்டு நீங்கள் சந்தோஷமாகவும் நல்ல ஒரு ஆற்றலோடு வெளியே வருவீங்க. அவசியம் அதை செய்துட்டு வாங்க. ரொம்ப விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்துணை காரியங்களுமே உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.